அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கூகுளில் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு தான். நீங்கள் வந்து ஏதாவது ஆஃபீஸ் வச்சுருக்கலாம், இல்லை மளிகை கடை வச்சுருக்கலாம், இல்லை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சுருப்பீங்க. அதை வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இது வந்து அஸ்வம் சாஃப்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த மாதிரி கூகுளில் போயிட்டு நீங்கள் அஸ்வம் சாஃப்ட்வேர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அஸ்வம் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட் அட்ரஸ்ஸு, யாராவது ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதை வந்து எப்படி நம்ம கூகுளில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை பிஸ்னஸ் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ் இதில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது டிஸ்பிளே ஆகும். இங்கே ஆட் பண்ணாதனால இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு மேனேஜ் நவ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆட் பண்ண போகிறீங்க. அதனால் ஆட் யுவர் பிஸ்னஸ் டு கூகுள். இது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணதில்லை, புதுசாக ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆட் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் நேம். ஓகேங்களா? பிஸ்னஸ் நேம் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் ஷாப் நேம், இல்லை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா மெடிக்கல் ஷாப் நேம் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு அஸ்வத் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிஸ்னஸ் நேம், என்னோடய பிஸ்னஸ் நேம். உங்களோட பிஸ்னஸ் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் கேட்டகரி. நீங்கள் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் வந்து டெக்ஸ்டைல் அப்படிங்கிறனால டெக்ஸ்டைல் மில், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா மெடிக்கல்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ இதில் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். மெடிக்கல் புக் ஸ்டோர், லெபார்ட்ரி என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து டெக்ஸ்டைல் அப்படிங்கிறனால டெக்ஸ்டைல் மில். நெக்ஸ்ட்டு, do you want to add a location customer can visit like a store or office? அதாவது உங்கள் கஸ்டமர் வந்து பொருள் வாங்கிட்டு போகிறது தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேங்க? அதாவது ஏதாவது ஷாப் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ஷாப். உங்கள் கஸ்டமர் வந்து உங்களோட ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஆப்ஷன் எஸ். ஓகேங்களா? அட்ரஸ். ஓகேங்களா? உங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னது வந்து என் அட்ரஸ் நான் என்ட்ரு பண்ணுறேன். உங்களோட அட்ரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பின்கோடு வந்துடுச்சு. ஸ்டேட், என்ன ஸ்டேட் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நீங்கள் வந்து இங்கே மட்டும்தான் உங்கள் ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. அதாவது இங்கே தான் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது கஸ்டமருக்கு வெளியில் போய் அவங்க கேட்டாங்க அப்படின்னா டோர் டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? எஸ் ஐ ஆல்சோ சர்வ் அவுட் சைட். அதாவது என் லொக்கேஷன் தவிர்த்து வெளியிலையும் நான் வந்து எங்களோட மெட்டீரியல் போகுது, எங்களோட ப்ராடக்ட் போகுது அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் எக்ஸ் செலக்ட் பண்ணணும். நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது டோர் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னு நோ கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? சென்னை அப்படின்னா சென்னை. ஓகேங்களா? எந்த ஏரியாவில் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால் தமிழ் நீங்கள் மல்டிபிள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, உங்களோட காண்டாக்ட் நம்பர், யூஆர்எல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் யூஆர்எல் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் யூஆர்எல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சது. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு
இதில் என்ன கேட்குன்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து என்ன டைமில் என்னென்ன நாளெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து சண்டே நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. மண்டே வச்சுருக்கீங்க, டியூஸ்டே வச்சுருக்கீங்க, வெட்னஸ்டே வச்சுருக்கீங்க, 6 நாள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 6 நாள் இது பண்ணிக்கோங்க. உங்கள் ஷாப் வந்து என்ன டைம் ஓப்பன் ஆகும், 24 ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸு, இல்லை 12 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேங்களா 1:30 க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் டைம் மாற்றிக்கலாம். சாட்டர்டே வந்துட்டு கம்மியான ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஹவர் மார்னிங் ஓப்பன் பண்ணுவீங்க, என்ன ஹவர் க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. 24 ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸ். ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் 24 ஹவர்ஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ்னு வச்சுங்க. ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் 24 ஹவர்ஸ் அப்படின்ட்டு கூகுளில் வந்து கஸ்டமர் யாராவது சர்ச் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு உங்கள் ஷாப் வந்து என்ன டைம் ஓப்பன் ஆகும், என்ன டைம் க்ளோஸ் ஆகும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கும். பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்க, ஏதோ ஒரு டெக்ஸ்டைல், மேனுஃபேக்சர், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், உங்கள் என்ன பிஸ்னஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா இங்கே வந்து எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகிருக்கா தான் கஸ்டமர் வந்து போய் தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன ஏதுன்ட்டு. ஸோ வந்து உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. அதாவது இங்கே டிஸ்பிளே ஆகும், அதாவது கூல் ரிவ்யூஸ் யாராவது போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும், அதுக்காக தான். ஸோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா செலக்ட் பண்ணுறேன் சாம்பிளுக்காக. உங்களோட ஷாப் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கும், அதுக்காக. அவ்வளோதான், க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூகுள் ஆப்ஸில் போய்ட்டு மை பிஸ்னஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்கள் டேஷ்போர்டு வரும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்திருக்கும், நீங்கள் ஆட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்ஃபோவில் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களோட லொக்கேஷன், உங்கள் என்ன கம்பெனி நேமு, லொக்கேஷன், என்ன சர்வு எல்லாமே வந்திருக்கும். இப்போது நீங்கள் வியூ அண்ட் சர்ச் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நான் எப்படி வந்து அஸ்வன் சாஃப்ட்வேர் இருந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணது வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அஸ்வத் டெக்ஸ்டைல் அப்படின்னு போய் நீங்கள் கூகுளில் யார் டைப் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே வந்து உங்களோட அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸாக வந்துடும். என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். அவங்க டைரக்ஷன்னா உங்களோட இப்போ கரண்ட் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அது வந்து இன்பில்டாக கூகுளே வந்து எடுத்துகிட்டு அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இதில் போய்ட்டு வியூ ஆன் மேப்னு கொடுத்தீங்கன்னா மேப்பில் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸில் வந்து மேப் ஆயிரும், உங்கள் ஷாப் வந்து மேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறது மட்டும் அந்த கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா மேப்பில் வந்துட்டு இப்போது இங்கே வந்துட்டு கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த டைரக்ஷன் கொடுத்து அவங்க வந்து உங்கள் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக ரீச் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்துடுச்சு. ஸோ மேப்பில் வந்துட்டு அஸ்வத் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா. நான் அட்ரஸ் கொடுத்தேன், அந்த அட்ரஸ் வந்துட்டு ப்ராப்பராக மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஸ்டூடெண்ட் வந்திருக்கு, ஏன்னா நம்ம 3 நாள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரைடே க்ளோஸ்டு, சாட்டர்டே க்ளோஸ்டு, ஸோ இந்த 3 நாள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக இங்கே கஸ்டமர் வந்து அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க உங்கள் ஷாப் எப்போ ஓப்பனில் இருக்கும், எப்போ க்ளோஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக உங்கள் ஷாப் வந்து ரீச் ஆயிடுவாங்க, ஈஸியாக வந்து ரீச் ஆகிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ மேஜர் அட்வான்டேஜ் அதுதான். கூகுளில் போய்ட்டு யார் உங்கள் ஷாப் நேம் சர்ச் பண்ணாலும் ஈஸியாக அட்ரஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓப்பன் க்ளோஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.